கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் சங்கத்தமிழ். ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் அப்துல் கலாம் பேசுறதுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளீர் அப்படின்ற கணியன் பூங்குன்றனார் எழுதிய ஒரு வரிகளை முன்வைக்கிறாரு. ஒவ்வொரு இந்தியருக்கும் அதன் மூலமா பெருமிதத்தை கொடுத்தாரு. நம்மளை அடிமைப்படுத்தின வெள்ளையர்கள் எல்லாம் எழுந்து நின்று கைதட்டி பாராட்ட வைத்த பெருமை டாக்டர் அப்துல் கலாமுக்கு உண்டு. என்னதான் நம்ம பெருமைப்பட்டுக்கிட்டாலும் அந்த வாக்கியத்துக்கு ஏற்ற மாதிரியா வாழ்றோம்? இல்லை. சாதி, மதம், இனம், மொழின்னு ரொம்ப பிரிஞ்சு போய் கிடக்கிறோம். ஆனா 2000 வருஷங்களுக்கு முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று எழுதி வச்ச நம்ம கணியன் பூங்குன்றனார் அவருடைய பெருந்தன்மையை என்னன்னு சொல்றது? இந்த பகுதி யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த பாடலும் அதன் சிறப்பும் தான். வாங்க பாடலுக்குள்ள போகலாம். 3 கூறாக ஆவதற்கு முன்பிருந்தே முகவை பெரும் மாவட்டத்தில் மூதறிஞர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார் பிறந்தார் என கேள்வியுற்று களிப்புடனே மகிபாலன்பட்டிக்கு சென்றிருந்த போது பூங்குன்றம் என பழைய நாள் இலக்கியமா புறநானூற்று குறிப்பில் இருந்த ஊரின் பெயர்தான் மகிபாலன்பட்டியாக மாறிற்று என்று பெரும்புலவர் மாணிக்கனார் உரைக்க கேட்டு மகிழ்ச்சியிலே திளைத்து போனேன். கணியன் பூங்குன்றனார் எனும் அவ்வூர் கவிஞன் கற்குகை ஒன்றில் செதுக்கியுள்ள கவிதையினை காண வாரீர் என அழைத்திடவே சென்று கண்டேன். அந்த பழம்புலவன் கரம் கொண்டு செதுக்கியதோ அன்றி பார்ப்புகழும் அப்பாட்டை பின்வந்தோர் செதுக்கியதோ யார் செயலாய் இருந்திடனும் அப்பாட்டில் யாதும் ஊரே யாவரும் கேளீர் எனும் அரைக்கூவல்தனை அற்றைய நாளில் ஒரு தமிழன் நிறைக்குடமாய் திகழும் தன் நெஞ்சத்தை திறந்து காட்டி விரிகடல் சூழ் உலகம் முழுதும் நம் ஊரே என்றும் விழியும் ஒளியும் போல் மக்கள் எல்லாம் நம் உறவே என்றும் புதிய வெளிச்சத்தால் பொல்லாத இருள் கிழித்து வேற்றுமையின் வேறறுத்து புரட்சி செய்தான். பூத்தமிழில் வண்டாக புணர்ந்து கலந்து இந்த பூமிக்கே பொது கவிதை கனியொன்றை தந்த கவிஞன் பூங்குன்றந்தனில் பிறந்த புலவன் கணியன்தான் என்கின்ற போது புல்லரித்து பூரித்து போகுதம்மா நம் என்சான் உடம்பு. அந்நாளில் புலவரெல்லாம் அகிலத்தை ஆளுகின்ற அரசர்களின் அவைக்களத்தில் அரிய தமிழ் கவிகள் பாடி ஆணை என்றும் சேனை என்றும் 1000 பொற்கிழிகள் என்றும் மானியங்கள் மற்றும் பல பரிசில் என்றும் மலைமலையாய் பெற்றிடுவர். இந்நாளில் சில புலவர் போல் வாழ்வார்க்கு வாழ்த்துரைத்து இன்னலுற்ற அவர் தாழ்வாராயின் அக்கணமே சிறகடித்து அற்ற குலத்து பறவை போல அடுத்த குலம் பார்க்கின்ற இயல்புடையார் அப்போதும் சிலர் இருந்திடத்தான் செய்தார்கள். கணியூர் பூங்குன்றனோ அவற்றில் ஆர்வமொரு கடுகளவும் காட்டாமல் இருந்திடவே நீட்டி முழக்கி சில பேர் அரசை அணுகி பரிசு பெற பாடல்களை இயற்றிடுக என கேட்டபோது கணியன் பக்குவமாய் விடையளித்து அவர் விருப்பம் அதை தட்டி கழித்தான். நாடு பற்றி பாடுகின்றீர், நன்று நன்று. நாடாளும் மன்னர் பற்றி பாடுகின்றீர், அதுவும் நன்று. நாடுதனை மீட்பதற்கும் புதிதாக பறிப்பதற்கும் கேடுகளை சுமந்து விழுப்புண்கள் ஏந்துகின்ற பீடு நடை வீரர் பற்றி பாடுகின்றீர், மிகவும் நன்று. ஏடு கொள்ளா இலக்கியங்கள் காதலையும் களம் புகுவோர் காதையையும் எடுத்தியம்பும் காரணத்தால் என் வழியை தனி வழியாக்கி கொண்டு எல்லா ஊரும் எமது ஊரே எல்லா மனிதரும் எமது உறவே என எழுத தொடங்குகின்றேன் என்றார். நற்றிணையில் வருகின்ற காதல் பாட்டொன்றை கூட கற்றறிவாளன் கணியன் பூங்குன்றன் எழுதுங்கால் மருந்துக்கு உதவுகின்ற மரத்தின் பட்டைகளை மட்டுமின்றி அந்த மரத்தையே வேரோடு பிடுங்குவதோ என கேட்டு பயன்படுவன எதையும் பாதுகாக்க வேண்டுமென பாங்காக அறிவுரையை பகருகின்றான் உலகிற்கு. ஒரே உலகம் எனும் கொள்கைதனை மனிதரெல்லாம் ஒரே குலம் எனும் தத்துவத்தை புவியில் கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன் தோன்றிய மூத்த குடி பிறந்த தமிழ்கணியன் பூங்குன்றன் கவிதை நடை சொல்லூன்றி நிலைநாட்டுகின்றான். விதிப்பயனை எல்லாம் என்றுரைத்து சோர்ந்து கதியற்று கன்னத்தில் கை வைப்போர்தனை பார்த்து நன்மைக்கும் தீமைக்கும் காரணங்கள் நமது செயல்களை அன்றி பிறர் அல்ல என்று நயம்பட உரைக்கின்றான் அந்த நற்றமிழ் புலவன். அம்மட்டோ வேதனைகள் விரைந்து தொடர்வதும் அவை விலகி தொலைந்து போவதும் கூட நாம் ஏற்றிடும் செயல்களால் இன்றே நன்கு கணித்து நவழ்கின்றான் கணியன். பிறந்த உயிர்கள் இந்த மண்ணில் இறந்து மறைதல் புதிதுமல்ல. இன்பம் ஒன்றுக்காகவே வாழ்க்கை என்பதும் துன்பம் வந்திடின் வாழ்வை வெறுப்பதும் உறுதி கொண்ட மாதர்த்தம் உலத்திற்கேற்ற உரிய செயலும் அல்ல. ஆற்றோடு போகும் தெப்பம் போல் ஆடியும் அசைந்தும் அமைதி கண்டும் ஆறுயிர் பயணம் அவனியில் நடக்கும். எனவே ஆன்றோர் காட்டிய அரிய வினைகளை தொடர்க. செழிப்பில் திளைத்தோர்க்கு சிரம் தாழ்த்தலும் இல்லை, சிறியோர் எனப்படுவரை இகழ்ந்துரைத்தலும் இல்லை. இவ்வாறு உலக ஒற்றுமை, ஒருகுல கொள்கை, உயிரின் தன்மை, உயரிய வினைகள், வாழ்வில் உற்ற துன்பமும் உவக இன்பமும் ஒன்றென கருதுதல், உயர்ந்துள்ள செல்வார்க்கு பணியாமை, வீணில் உழன்றிடும் சிறியோரை இகழாமை என பல வண்ணமிகு மலர்கள் கொண்டு உயர் எண்ணங்களை தொடுத்தளிக்கும் பெரும் உள்ளம் காணுகின்றோம் இந்த கவிதையினில்.
ஊரெல்லாம் இணைந்து ஓர் உலகாய் ஆவதென்பதும் உறவு கொண்டே மனித குலம் ஒன்றை என திகழ்வதும் உயரிய குறிக்கோளாம் என்றுரைத்த புலவன் கூட தனது ஊரை மறவாமல் பூங்குன்றமென இணைத்தே கணியன் பூங்குன்றன் எனும் கவிஞனாய் உலவியதை கவனமுடன் எண்ணி பார்த்தால் அந்த மாமனிதனையும் மண்ணை பற்றி விடவில்லை என்பதுதான் உண்மை என்றோ. யாதும் ஊரே யாவரும் கேளி, தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நோதலும் தனிதலும் அவற்றோரன்ன, சாதலும் புதுவது அன்றே, வாழ்தல் இனிது என மகிழ்ந்தன்றும் இளமை, முனிவின் இன்னாது என்றலும் இளமை, மின்னொடு பானம் தன் துளி தலையி, ஆறாது கல்பொருது இறங்கும் மல்லர், பேரியாற்று நீர் வழிப்படுவும் புனைப்போல ஆறுயிர் முறை வழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் ஆகலின், மாட்சியின் பெரியோரை வியத்தலும் இளமை, சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமை. புறநானூறு. பாடல் 192. பாடியவர் கணியன் பூங்குன்றனார். நன்றி.